மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்து தற்போதைய நிகழ்வை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊரணி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்தியாளர் அருண் இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைப்பில். அருண், உங்கள் விவரம். கோபால், உசிலம்பட்டியில் ஊரணி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி திடீரென பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு நீராவி மேட்டு தெரு பகுதியில் ஊரணியானது இருந்து வருகிறது. இந்த ஊரணியிலிருந்து உபரி நீர் செல்ல வழி இல்லாததால் இந்த ஊரணி வழியாக செல்லக்கூடிய தண்ணீரானது குடியிருப்பு பகுதிக்குள் தேங்குவதாகவும், மேலும் ஊரணியை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி உபரி நீர் செல்ல வழிவகை செய்ய கோரி பெண்கள் இன்று காலை திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தகவலறிந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்வித சமரசமும் எட்டப்படாத நிலையில் உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டனர். அதிலும் பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை கைது செய்த போலீசார் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த திடீர் சாலை மறியலால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக உசிலம்பட்டி வத்தலக்குண்டு செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி ஊரணி பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் தங்களுடைய பகுதிக்கு நீரானது தண்ணீர் உட்புகாது என்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோபால், நன்றி அருண், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.